ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் அழகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ விஞ்ஞானத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் துறையில் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா தான் ரொம்ப மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1860 பார்த்திங்க அப்படின்னா விஞ்ஞானிகளால் 60 தனிமங்களும் அவற்றின் நிறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1860 பார்த்திங்க அப்படின்னா 60 தனிமங்கள் கண்டிருந்தாங்க, அதனுடைய நிறைகளையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவற்றுள் சில பார்த்திங்க அப்படின்னா பண்புகளில் ஒத்திருந்தாலும் ஒரே தொகுதிகளில் வரிசைப்படுத்தப்பட்டு வச்சுருந்தாங்க. சரிங்களா? இவைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பண்புகளை ஒத்திருந்ததுனால அது எல்லாத்தையும் ஒரே தொகுதியாக வச்சுருந்தாங்க. இதை இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தொகுதியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஒரே தொகுதியில் வரிசைப்படுத்தாங்க. இக்காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தனிமங்கள், பல புதிய தனிமங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? புதிய தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தனிமங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு பண்புகளாக இருக்குது. அப்போ அதை ஒரே தொகுதியில் வச்சா அதை அடையாளம் காட்டுறது ரொம்ப கடினமான விஷயம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தனிமத்தின் பண்புகளை தனித்தனியே அறிவதற்கு பதிலாக அவற்றை தொகுதிகளாகவும் தொடர்களாகவும் ஒருங்கிணைத்து பின்பு பண்புகளை ஒப்பிட்டு பார்த்தாவே எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சரிங்களா? இப்போ எப்படி ஒரு காய் கனிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காய் எல்லாமே அதனுடைய கேட்டகரியில் வச்சோம்னா கனிகளை அதனுடைய இதில் வச்சோம் அப்படின்னா நம்ம அதை அடையாளம் காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பலாப்பழம்னா அது என்ன கேட்டகரியில் வரும்? அது இப்போ பழங்களில் வரும். பழங்கள்லாம் அந்த எது சுவையுடையதா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டகரிகளுக்குள்ளே போயிடும். அப்போ இந்த மாதிரி தொகுதிகளை கரெக்டாக அதனுடைய பண்புகளை சரிப்படுத்தி வைக்கிறதுனால அந்த தனிமங்களை ஈஸியாக நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னு அறிஞர்கள் கருதுனாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, தனிமங்களை வரிசைப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. சரிங்களா? இதை எல்லாமே பற்றி நம்ம பார்த்தோங்கன்னா இந்த தனிமங்களை எப்படி வரிசைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 9ஆவது வகுப்புலேயே படிச்சிட்டோம். ஆனால் இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தனிமங்களுடைய பண்புகளை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த தனிமங்களை எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா, வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? மென்டலிஃப் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விதியை கொண்டு வந்தார். மென்டலிஃப் ஆவர்த்தன அட்டவணையில் தீர்க்க முடியாத சில முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா ஒரு அணுநிறை 39.95 இருக்கிற ஒரு அணுநிறை எடுத்துக்கிட்டாரு. ஆர்கான்கிற ஒரு தனிமத்தினுடைய அணுநிறை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியத்தினுடைய அணுநிறை பார்த்தீங்க அப்படின்னா 39.10. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு தனிமமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரிசையில் அடுக்கி இருந்தா அப்படின்னா முதல்ல பொட்டாசியம் முதல்ல இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆர்கான் இருக்கணும். ஆனால் அடிம வரிசை அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனிமம் முன்னும் பின்னுமா இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அணுநிறை அடிப்படையாக கொண்டு அடுக்கணும் அப்படின்னா அதில் நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதாவது அதில் சரியாக அடுக்கப்படலை அப்படிங்கிறத மென்டலிஃப் சொன்னார். சரிங்களா? அப்போ பொட்டாசியத்தின் இடத்தை ஆர்கான் இந்த மாதிரி அணுநிறையை அடிப்படையாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பொட்டாசியம் இடத்தை ஆர்கான் பெற்றிருக்கும். லித்தியம் சோடியம் உள்ள தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆர்கான் எந்த ஒரு வேதியாளருமே வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பல வேறுபாடுகள் முரண்பாடான தகவல்கள்லாம் இந்த அணுநிறையை வச்சு அமைக்கிறப்ப கண்டுபிடிச்சாரு மென்டலிஃப். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது மென்டலிஃப் அணுநிறையை வச்சு ஒரு தனிமத்தை வகைப்படுத்தினா தனிமங்களை வகைப்படுத்தினா அது பல முரண்பாடுகளாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா மென்டலிஃபோட இருந்தவர்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா தனிமங்களை அவற்றின் அணுயின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதாவது 1912 மட்டும் 12ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிறவர் தான் தனிமத்தை அணு எண் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஏன்னா அணு எண் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமத்தில் உள்ள புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்குது. அப்போ இதுவே தான் ஆவர்த்தன விதி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதாவது அணு நிறைய வச்சு வகைப்படுத்தணும் அப்படின்னா நிறைய முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அப்போ அணு எண்ணை கொண்டு தனிமங்களை வகைப்படுத்தினாங்க. அப்போ இந்த மாதிரி வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் ஆவர்த்தன விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை சார்ந்து அமையும். இதுதான் ஆவர்த்தன விதி. அப்போ ஒரு தனிமத்தினுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகள்
எல்லாமே எது சார்ந்து அமையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அணு எண்ணை சார்ந்து தான் அமையும். இதுதான் வந்து ஆவர்த்தன விதி. இந்த மாதிரி தான் வந்து தனிமங்களை வந்து வரிசைப்படுத்தினாங்க. இப்போ நவீன ஆவர்த்தன அட்டவணையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணை இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நவீன ஆவர்த்தன அட்டவணையின்படி ஆவர்த்தன விதியின்படி பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்கள் அவற்றின் அணு எண் அதிகரிப்பதற்கு மாதிரி அணு எண் எப்படி அதிகரிச்சுட்டே போதோ அந்த மாதிரி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. வேதியியல் தனிமங்கள் தங்கள் பண்புகளை முறையை உணர்த்தும் வகையில் தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் நவீன அட்டவணையில் வந்து வகைப்படுத்திருக்காங்க. சரிங்களா. அதாவது இப்போ இருக்கிற நவீன ஆவர்த்தன அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா அது அணு எண் வந்து எப்படி கொஞ்சத்தில் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு வரைக்கும் அதிகமாகிட்டே போதோ அந்த மாதிரி வரிசையில் தான் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அதாவது வரிசைப்படுத்திருக்கிறாங்க. அதே சமயம் அதை வந்து தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் அதனுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகளை பொறுத்தும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. இப்போ இந்த தொடர்களினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். இந்த தொடர்களுடைய சிறப்பம்சங்கள் பாருங்க. தனிமங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கிடைமட்ட வரிசைகளை தான் வந்து தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பேருனா தொடர்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் எல்லாமே தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணை விதி. இதில் இப்படி இருக்கிறது எல்லாமே வந்து தொடர்கள். சரிங்களா. அதான் இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்கள், இப்படி இருக்கிறது எல்லாமே தொகுதிகள். சரிங்களா. இப்படி தான் வந்து வகைப்படுத்தினாங்க. சரிங்களா. இப்போ இந்த தொடர்களை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தொடர்களை வந்து மொத்தம் 7 தொடர் இருக்குது. இதில் முதலாம் தொடர் பாருங்க, அணு எண் 1 மற்றும் 2 இருக்கிறது தான் வந்து முதலாம் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இத்தொடர் வந்து ரொம்ப மிகச்சிறிய தொடர். இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம்ங்கிற 2 தனிமங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜனும் ஹீலியங்கிற 2 தனிமம் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜனும் ஹீலியமும் அப்படிங்கிற 2 தொடர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இதுவும் ஓகேங்களா. ஹீலியம் வந்து கடைசியாக இருக்கும் பாருங்க, இந்த ஹீலியம். ஓகேங்களா. அப்போ இதுதான் தொடர். ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தொடர். இந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது சின்னதாக்கி காட்டுறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் தொடர். இந்த முதல் தொடருங்கிறது இதுதான். சரிங்களா. இதில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீலியம் இருக்கும். அது சின்னதாக பார்த்தோன்னா தெரியும். சரிங்களா. அதான் இங்கே ஒரு ஹீலியம் இருக்குது பாருங்க. அப்போ முதல் தொடரில் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற 2 தனிமம் மட்டுமே இருக்கும். இப்போ இரண்டாம் தொடர் பாருங்க, அணு எண் 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற தனிமங்கள் தான் வந்து மூன்றாம் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லித்தியம் முதல் நியான் வரைக்கும் 8 தனிமங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு தொடர்லையும் என்னென்ன தனிமம் இருக்கிறதா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து மூன்றாம் தொடர் வந்து ஒரு சிறிய தொடர் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா 11லிருந்து 18 வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல Na சோடியம்ல இருந்து ஆர்கான் வரை மொத்தம் 8 தனிமங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோடியத்துல இருந்து ஆர்கான் வரை மொத்தம் 8 தனிமங்கள் இருக்குது. அடுத்து நான்காம் தொடர் பார்த்தீங்க அப்படின்னா அணு எண் 19லிருந்து 36 வரைக்கும். இது வந்து ஒரு நீண்ட தொடர். இதுல பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம்லேருந்து கிரிப்டான் வரைக்கும் மொத்தம் 18 தனிமங்கள் இருக்கும். சரிங்களா. இவற்றில் 8 வந்து சாதாரண தனிமங்களாகவும் 10 வந்து இடைநிலை தனிமங்களாகவும் இருக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஐந்தாம் தொடர். அந்த ஐந்தாம் தொடர் வந்து அணு எண் வந்து 37லிருந்து 54 வரைக்கும்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு நீண்ட தொடர் தான். இது பற்றி பார்த்தீங்கன்னா ஆர்பியிலேருந்து XE வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ மொத்தம் 18 தனிமங்கள் இருக்கும். இதில் 8 தனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண தனிமங்களாக இருக்கும். இதுலேயே 10 தனிமங்கள் வந்து இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆறாம் தொடர் பார்த்தீங்க அப்படின்னா அணு எண் 55லிருந்து 86 வரைக்கும் இருக்கிறது ஆறாம் தொடர். இதுவும் மிக நீண்ட தொடர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CSEலிருந்து RN வரைக்கும் மொத்தம் 32 தனிமங்கள் இருக்கு. 8 வந்து சாதாரண தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 10 வந்து இடைநிலை தனிமங்கள். 14 பார்த்தீங்கன்னா உள் இடைநிலை தனிமங்கள், அதாவது லாந்தனைடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏழாம் தொடர் பாருங்க, அணு எண் 87லிருந்து 118 வரைக்கும் இருக்கக்கூடிய தொடர் வந்து ஏழாம் தொடர். சரிங்களா. ஆறாம் தொடரை போலவே இதுவும் வந்து 32 தனிமங்கள் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 தனிமங்கள் வந்து அட்டவணையில வந்து IUPAC உட்படுத்தப்பட்டன, மறுபடியும் சேர்த்திருக்காங்க. சரிங்களா. இதுலேயும் இந்த ஏழாம் தொடரில் 32 தனிமங்கள் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 4 தனிமங்களை சேர்த்திருக்காங்க. அதாவது இந்த அட்டவணையிலேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக மறுபடியும் 4 தனிமங்களை சேர்த்திருக்காங்க. இது IUPAC அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்பு தான் வந்து 4 தனிமங்களையும் இதுல வந்து இந்த அட்டவணையில வந்து சேர்த்து இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதிகளினுடைய சிறப்பு அம்சங்கள். இப்போ தொடர் பார்த்தீங்க அப்படிங்களா, இப்போ தொகுதிகளை பாருங்க. ஆவர்த்த அட்டவணையின் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்ட தனிமங்கள் வந்து தான் தொகுதிகள் எனப்படும். அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா. மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கும். அதாவது இதுதான் தொகுதிகள். ஓகேங்களா. இது 1 2 3 இதெல்லாமே தொகுதிகள். சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 18 மொத்தம் இருக்கும். எண்ணி பாருங்க.
இதை தனிமங்களின் பொதுவான சிறப்பியல்புகளை வைத்து வெவ்வேறு குடும்பங்களாக தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தொகுதி 3 அங்கமாக திகழும் லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் தான் வந்து உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தொகுதி 3 தான் வந்து லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் கொண்ட உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜ்ய தொகுதியை தவிர மற்ற தொகுதியில் உள்ள தனிமங்களின் வெளிக்கூட்டில் ஒத்த எண்ணிக்கை உள்ள எலக்ட்ரான்களும் ஒத்த இணைதிறன் வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பூஜ்ய தொகுதியை தவிர மற்ற தொகுதியில் உள்ள தனிமங்களின் வெளிக்கூட்டில் வந்து ஒத்த எண்ணிக்கையுள்ள எலக்ட்ரான்களும் ஒத்த இணைதிறனும் பெற்றிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் உள்ள தனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாற்ற வட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் மட்டுமே பெற்றிருப்பதால கார உலோக தனிமங்களின் இணைதிறன் வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொகுதி 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறனால இந்த தனிமங்களை வந்து கார உலோக தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த ஒத்த தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த எலக்ட்ரான் அமைப்புகளை பெற்று ஒத்த வேதிப்பண்புகளோடவே திகழும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இயல்பண்புகள் பார்த்தீங்கன்னா உருகுநிலை, கொதிநிலை மற்றும் அடர்த்தி எல்லாமே வந்து சீராக மாறுபடக்கூடியதாகவும் இருக்குங்கிறாங்க. அதே சமயம் பூஜ்ய தொகுதி தனிமங்கள் இருக்குல்ல அவை நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வெளிக்கூட்டில் பெற்றிருப்பதால இவை வந்து வினைப்படாது, அதாவது வினையுறா தன்மையை தான் இவை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ஒவ்வொரு தொகுதியும் பாருங்க இங்க கொடுத்துருப்பாங்க. தொகுதி 1வது தொகுதி வந்து கார உலோகங்கள்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தொகுதியை வந்து கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தொகுதியை வந்து கார மண் உலோகங்கள் அப்படிம்பாங்க. இதே 3லேருந்து 12 வரைக்கும் இருக்க தொகுதியை வந்து இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது தொகுதியை வந்து போரான் குடும்பம்பாங்க. 14 வந்து கார்பன் குடும்பம். 15 பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் குடும்பம். 16 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் குடும்பம் அல்லது கால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17வது தொகுதி இருக்கிறது வந்து ஹாலஜன் குடும்பங்கள். 18 தான் மந்த வாயுக்கள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸியானது தாங்க. அடுத்தது ஆவர்த்த பண்புகளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தனிமங்களினுடைய எலக்ட்ரான் அமைப்பு சீராக நிகழும். இந்த தனிமங்கள் இருக்கிற எலக்ட்ரான் அமைப்பு அதுதான் வந்து ஒரு தனிமத்தினுடைய இயல் மற்றும் வேதியியல் பண்புகளையே விளக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஒவ்வொரு தனிமம் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2. அப்போ இது வந்து இதுக்குன்னு ஒரு எலக்ட்ரான் அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரான் அமைப்பு தான் அந்த தனிமத்தினுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகளையே நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்களின் பண்புகள் குறிப்பிட்ட சீரான இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய நிகழ்வை தான் வந்து ஆவர்த்தன பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தனிமங்களை வந்து இருக்கக்கூடிய அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீரான இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பண்பை பெற்று இருக்கும். அந்த நிகழ்வுக்கு தான் ஆவர்த்தன பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவர்த்தன பண்பு வந்து என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, எலக்ட்ரான் நாட்டம், இது எல்லாமே வந்து ஆவர்த்த பண்பையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நவீன அட்டவணையில பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்களினுடைய பொது பண்புகளையும் தொகுதி மற்றும் தொடர்களில் ஏற்படும் தனிமங்களின் சீரான மாற்றங்களையும் அறிமுகமாகாத தனிமங்களுக்கு மிக தெளிவாக தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையிலிருந்து தான் தனிமங்களுடைய பொது பண்புகளையும் தொகுதி மற்றும் தொடர்புகளில் ஏற்படக்கூடிய தனிமங்களுடைய சீரான மாற்றங்களையும் வந்து மிக தெளிவாக தருதுன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்பகுதியில தான் வந்து நம்ம எல்லாமே இந்த என்னென்ன பண்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் பண்பு என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆரம். இப்போ அணு ஆரம்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு தனிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அணுக்கருனுடைய மையம் இருக்கு இல்லைங்களா? இந்த அணுக்கருனுடைய மையத்திற்கும் அதன் இணைதிறன் கூட்டினுடைய வெளிக்கூட்டிற்கு இடையே உள்ள தூரம் இருக்கு இல்லைங்களா? இதுதான் இணைதிறன் கூடு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்டா இருக்கிற கூடு தான் இணைதிறன் கூடு. இதுக்கும் இடையே உள்ள தூரம் தான் வந்து இதுக்கு இடையே இந்த எலக்ட்ரானுடைய தூரத்திற்கும் இந்த எலக்ட்ரானுள்ள வெளிக்கூட்டிற்கும் இடையே உள்ள தூரம் தான் வந்து இந்த அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அணு ஆரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அணுவினுடைய மையத்திற்கும் அதன் இணைதிறன் கூட்டிற்கும் இடையே உள்ள தூரத்தை தான் வந்து இந்த தூரம் இருக்குங்களா, இந்த தூரத்தை தான் வந்து அணு ஆரம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அணு ஆரத்தை பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம அளவிட முடியாது. சரிங்களா? அதை வந்து டைரெக்டாக நம்ம அளவிட முடியாது. அப்போ அணு ஆரத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாருங்க. அப்போ அது வந்து அணு ஆரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு தனிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே தனிமத்தினுடைய ஒத்த அணு இன்னொரு தனிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுக்கு இதனுடைய அணுக்கரு மையத்திற்கும் இதனுடைய அணுக்கரு மையத்திற்கும் இடையே உள்ள தூரம் இருக்குங்க இல்லையா, இந்த தூரத்துல பாதியத்தான் வந்து ஒரு தனிமத்தினுடைய அணு ஆரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
அதாவது அணு ஆரங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு அணுக்கருனுடைய மையத்திற்கும் அதனுடைய இணைதிறன் கூட்டிற்கு உள்ள இடையே உள்ள தூரத்தை தான் வந்து அணு ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த அணு ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த வாயுக்களுக்கு அணு ஆரம் கிடையாது. ஏன்னா வந்த வாயுக்கள் வந்து நிலைத்த தன்மையாக இருக்கும், அதனால் அதுகளுக்கு வந்து அணு ஆரம் கிடையாது. ஓகேங்களா? இந்த அணு ஆரத்தையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலோக ஆரம், சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது பிணைந்துள்ள அந்த அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு தன்மையை பொறுத்து இது வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உலோக ஆரம், இன்னொன்று வந்து அணு ஆரம் அப்படிம்பாங்க. இப்போ இது உலோக ஆரம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இந்த உலோக ஆரம்னா 2 உலோகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 உலோகமும் இருக்குது. இந்த 2 உலோகத்தினுடைய அணுக்கரு மையம் இருக்கு இல்லைங்களா, இந்த அணுக்கரு மையத்துக்கு இடையே உள்ள தூரம் இருக்கலாம், அந்த தூரத்துல பாதி தான் வந்து என்ன சொல்லுவாங்க, உலோக ஆரம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அணு ஆரம் மாதிரியே தான் உலோக ஆரமும். உலோக ஆரம் அப்படின்னா 2 உலோகங்களுக்கு இடையே உள்ள தூரம், அந்த அணுக்கரின் மையத்திற்கு இடையே உள்ள தூரத்துல பாதி தான் வந்து உலோக ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதைத்தான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க பாருங்க 8.2ல. இந்த மாதிரி 2 உலோகம் இருக்கு, அதனுடைய அந்த 2 உலோகம் வந்து ஒரு பிணைப்பால பிணைஞ்சிருக்கும். அப்போ வந்து அதனுடைய அணுக்கரு மையத்திற்கு இடையே உள்ள தூரத்துல பாதி தான் வந்து உலோக ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சகப்பிணைப்பு ஆரம்னா என்னன்னு பாருங்க. சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 2 அணுக்கள், ஒரே மாதிரியான 2 அணுக்கள் வந்து சகப்பிணைப்புல இருக்கும் பொழுது அதனுடைய அணுக்களுக்கு இடையே உள்ள மையத்திற்கு இடையே உள்ள தூரத்தினோட பாதி தான் வந்து சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதே மாதிரியே தான் உலோக ஆரம் மாதிரியே தான் இது வந்து சகப்பிணைப்பில் இருக்குது. அந்த பிணைப்பை பொறுத்து இது மாறுபடுது, அவ்வளோதான். அதாவது சகப்பிணைப்பை தவிர மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த உலோகத்தை ஆரத்தை தவிர மற்றது எல்லாமே வந்து அலோகங்கள்லாம் கூட இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த அலோகங்கள்லாம் என்ன பண்ணோம்னா சகப்பிணைப்பில் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சகப்பிணைப்பில் 2 அணுக்கள் இருக்கிறப்ப, 2 சேர்ந்து ஒரு சகப்பிணைப்பாக இருக்கிறப்ப அதனுடைய அணுக்கரு மையங்களுக்கு இடையே உள்ள தூரம் இருக்குங்களா, அதனுடைய பாதி தான் வந்து சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தாங்க இது. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய 2 மூலக்கூறுல ஹைட்ரஜன் அணுக்கருக்கு இடையே உள்ள தூரம் வந்து 0.74. இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.37 ஆம்ஸ்ட்ராங். அப்போ இந்த சகப்பிணைப்பு ஆரம் ஹைட்ரஜனுடைய அணு ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா 37. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அணு ஆரம்னா ஒன்றுமே இல்லைங்க, அதனுடைய அணுக்கரு மையத்திற்கும் அதனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கும் இடையே உள்ள தூரம் தான் அணு ஆரம்னு சொல்லுவாங்க. இதை வந்து உலோக ஆரம், அணு ஆரம் அப்படின்னு, சரி உலோக ஆரம் சகப்பிணைப்பு ஆரம்னு 2ஆக சொல்லுவாங்க. உலோக ஆரம் அப்படின்னா 2 உலோகங்களுக்கும் அதனுடைய அணுக்கரு மையத்திற்கு இடையே உள்ள தொலைவு, ஓகேங்களா, அந்த இடையே உள்ள தொலைவில் பாதி தான் வந்து உலோக ஆரம். இதே சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னா 2 தனிமம் வந்து சகப்பிணைப்போடு இருக்கும்போது அதனுடைய மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவில் பாதி தான் வந்து சகப்பிணைப்பு ஆரம். ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்களின் அணு ஆரங்களை பார்க்கும்போது, இப்போ தனிம வரிசை அட்டவணையில் அணு ஆரத்தை ஒப்பிடுறாங்க. சரிங்களா? பார்க்கும்போது இருவேறு நிகழ்வுகள் வந்து தெளிவாகும்னு சொல்கிறாங்க. அதாவது தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாக செல்கையில் வந்து தனிமங்களின் அணு ஆரங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மேலிருந்து கீழாக இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆரங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொகுதியின் மேலிருந்து கீழாக இறங்கும் போது வெளிக்கூட்டினுடைய எண் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? இதனால வெளிக்கூட்டிற்கும் ஆற்றல் வட்டத்திற்கும் அணுக்கருவிக்கு இடைப்பட்ட தூரம் வந்து அதிகரித்து கவர்ச்சி விசை குறையுது. அப்போ உருவளவு வந்து பெரிதாக காணப்படும். ஓகேங்களா? அப்போ அதனுடைய அணு ஆரம் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதாவது தொகுதியில் மேலிருந்து கீழே இறங்குறப்ப அந்த வெளிக்கூடு எண் வந்து அதிகமாயிட்டே போகுது. வெளிக்கூடு எண் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அணு ஆரம் அதிகரிக்கும். அவ்வளோதான். அப்போ மாற தொடரில் இடதுலேருந்து வலது பக்கம் செல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆற்றல் மட்டம் வந்து மாறுறது கிடையாது. அதனால அந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் அதிகரித்து செல்லும். சரிங்களா? அப்போ அதிகரிக்கும் நேர்மின் சுமைக்கு ஏற்ப அதனுடைய எலக்ட்ரான்கள் மீது உள்ள கவர்ச்சி விசை வந்து அதிகரிக்கிறதுனால அதனுடைய உருவளவு வந்து கம்மியாக மாறுது. அதனால வந்து அதனுடைய அணு ஆரம் வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லித்தியத்திலேருந்து போரானுக்கு ஏற்படும் அணு ஆரத்தை இங்கே தான் சொல்லியிருப்பாங்க பாருங்க படத்தில், எப்படி எந்த அளவுக்கு இப்படி குறையுது அப்படின்னு. சரிங்களா? இப்படி தான் வந்து குறையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அயனி ஆரம். அயனி ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா அணு ஆரம் மாதிரியே தான் இதுவும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சி விசை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அயனியினுடைய கருமையம் இருக்கு இல்லைங்களா, அது அணுமையம் தான். இப்போ ஒரு அயனியுடைய அணுமையத்திற்கும் அதனுடைய எலக்ட்ரான் திரள்முகில் மீது அதன் கருவால் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கு இடையே உள்ள தொலைவை தான் வந்து
அயனி ஆரம், அதாவது இதனுடைய எலக்ட்ரான் கவர்ச்சி விசை செயல்படுத்தக்கூடிய தொலைவு இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் உள்ள தொலைவு தான் வந்து அயனி ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாகவே வந்து ஒரு தனிமம் வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்து என்னவாகும் அப்படின்னா நேர்மின் சுமையாக மாறும். அதே சமயம் வந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்று எதிர்மின் சுமையும் பெறும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்களை இழக்கக்கூடியது வந்து நேர்மின் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது எதிர்மின் சுமை பெற்று எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கரைசல்களின் இயல்புகளையும் அயனி திண்மங்களின் வடிவமைப்புகளையும் தீர்மாக்க அயனிகளுடைய உருவளவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நேர்மின் அயனியானது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்களை இழந்து அதனுடைய உருவளவு வந்து ரொம்ப சிறிதாகவே இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்மின் அயனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்களை பெற்று அதனுடைய உருவளவு பார்த்தீங்க அப்படின்னா பெரிதளவுல இருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது உதாரணத்துக்கு இந்த படத்திலே பாருங்க அப்படின்னா லித்தியம் வந்து அதனுடைய ஒரு எலக்ட்ரான்களை இழந்து இது லித்தியம் அயனியா மாறும், அதாவது நீர்மின் அயனியா மாறுறது. சோடியமும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை வந்து இழந்து சோடியம் அயனியா மாறுது, அதாவது உருவளவில் சின்னதாக மாறுது. இதே பற்றி குளோரின் பார்த்தீங்க அப்படின்னாலும் குளோரினும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்களை வந்து ஏற்றுக்கொண்டு எதிர் அயனியா மாறுது, அதனுடைய உருவளவு வந்து பெருசாக மாறுது. சரிங்களா? அப்போ இது வந்து லித்தியம் மற்றும் சோடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளியாற்றல் மட்டத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக மாறும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அணுக்களை விட உருவத்தில் பார்த்தீங்கன்னா சிறிதாக இருக்குது. அதாவது இந்த படத்திலே பாருங்கள், இது வந்து என்ன ஆகும், லித்தியம் எலக்ட்ரான்களை இழந்து அதனுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக மாறுது. அப்போ அது எலக்ட்ரான்களை இழந்து உருவத்தில் சின்னதாக மாறதுனால அதனுடைய எலக்ட்ரானுடைய கவர்ச்சி விசை அதனுடைய மையத்திற்கும் அதனுடைய எலக்ட்ரான் கவர்ச்சி விசைக்கும் அந்த உள்ள இடம் வந்து என்னவாகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதே எதிர்மின் அயனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருவம் வந்து பெருசாக ஆகிறதுனால அதனுடைய எலக்ட்ரான்களுக்கும் அதனுடைய கவர்ச்சி விசை எலக்ட்ரான்களுடைய கவர்ச்சி விசைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அப்போ ஒரு தனிமத்தினுடைய நடுநிலை அணுவில் உள்ளதை விட ரொம்ப குறைவாக இருக்கும். அதனுடைய கவர்ச்சி விசை பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்களை பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மின் அயனியில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நடுநிலை பகுதியில் இருக்கிறத விட அதனுடைய எலக்ட்ரான் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். எனவே அணு ஆரத்தில் கண்டது போலவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா அயனி ஆரமும் இடப்புறத்துலேருந்து வலப்புறமாக குறைஞ்சோ தொகுதியில் வந்து மேலிருந்து கீழே அதிகரித்துமே காணப்படும். இதுதாங்க ரீசன். புரியுதுங்களா? அதாவது இந்த நேர்மின் அயனி வந்து உருவளவு சிறிதாக மாறதுனால அதனுடைய எலக்ட்ரான் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்குது. அதே ஃப்ளோரினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மின் அயனி ஆகுது, எலக்ட்ரான்களை பெற்று எதிர்மின் அயனியாக மாறப்ப உருவளவு பெருசாக இருக்கிறதுனால அதனுடைய கவர்ச்சி விசை வந்து கம்மியாகுது. இதனால் என்னவாகும் அப்படின்னா அணு ஆரத்தை போலவே இந்த அயனி ஆரமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணையில் இடப்புறத்துலேருந்து வளமாக வரப்ப குறைஞ்சோ தொகுதியிலேருந்து மேலே இருந்து கீழே வரப்ப அதிகரித்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அயனி ஆரமும் பார்த்தீங்க அப்படின்னா அணு ஆரம் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அணு ஆரத்தில் அயனி ஆரத்தில் வந்தீங்கன்னா கவர்ச்சி விசை மட்டும்தான் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்களே தவிர மற்றபடி அணு ஆரத்துக்கும் அயனி ஆரத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, ஒரே மாதிரியே தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது அடி ஆற்றல் நிலையில் உள்ள நடுநிலைத்தன்மையுடைய தனித்த வாயுநிலை அணு ஒன்றின் இணைதிறன் கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றலில் தான் வந்து அயனியாக்க ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, இந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அணு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்களை இழக்கும். எலக்ட்ரான்களை இழந்து நிலைப்புத்தன்மை பெறுறதுக்காக ஒரு எலக்ட்ரான்களை இழந்து அது என்னவாகும், நேர்மின் அயனியாக மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரி எலக்ட்ரான்கள் இழக்கிறதுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை தான் வந்து அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு அணு வந்து எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனியாக மாறும் இல்லைங்களா, அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை தான் வந்து அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் வந்து அயனியாக்கும் என்தால்பி அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா kJ/mol அப்படிங்கிறாங்க. அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் போது எலக்ட்ரான்களை வந்து நீக்கு வந்து கடினமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதனுடைய உருவளவு ரொம்ப சின்னதாக மாறிடும். ஏன்னா எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய உருவளவு ரொம்ப சின்னதாக மாறிடும். அதனால் எலக்ட்ரான்களை நீக்கிறது வந்து கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அட்டவணையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அயனியாக்கும் ஆற்றல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா அணு ஆரம் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக செல்கையில் குறைவதனால எலக்ட்ரான்களை நீக்க அதிக ஆற்றல் தேவைப்படும். எனவே தொடரில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் செல்களில் அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதனுடைய நீக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைல்ல, அப்போ அதுக்கு அதிக அளவு ஆற்றல் செலவிடப்படும். அதனால அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்குறப்ப அதனுடைய உருவளவு அதிகரிக்கிறதுனால அந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உருவளவு பெருசாக இருக்கனால அதனுடைய எலக்ட்ரானை இழக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அதனுடைய அயனியாக்கும் ஆற்றல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொகுதி மேலிருந்து கீழே இறங்குறப்ப அயனியாக்கும் ஆற்றல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ குறிப்பு பாருங்க, நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் அயனியின் உருவளவு வந்து குறையும். அதை முன்னாடியே பார்த்தோம்ல. எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனியின் உருவளவு வந்து அதிகரிக்கும். அப்போ அயனியாக்கும் ஆற்றல் வந்து இதுக்கு கம்மியாக தேவைப்படும், இது அதிகமாக தேவைப்படும், அவ்வளோதான். அதே எலக்ட்ரான் நாட்டம் பாருங்க, அதே மாதிரியே தாங்க. அயனியாக்கும் ஆற்றலில் பார்த்தீங்களா, அதே மாதிரி எலக்ட்ரான் நாட்டம். ஓகேங்களா? எலக்ட்ரான் நாட்டம்னா ஒன்றே இல்லைங்க, ஒரு தனிமம் வந்து ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு அந்த எதிர்மின் அயனியாக மாறுது இல்லைங்களா, அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை தான் வந்து எலக்ட்ரான் நாட்டம் சொல்லுவாங்க. ஒரு நடுநிலை வாயுடைய வாயுநிலை அணுவானது அதனுடைய இணைதிறன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின் அயனியாக மாறுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை தான் வந்து எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அயனியாக்கும் ஆற்றலை மாதிரி தொடரில் வந்து இடப்புறத்துலேருந்து வலப்புறமாக அதிகரித்தும் தொகுதி மேலிருந்து கீழாக இருக்கிறப்ப குறைஞ்சும் காணப்படும். ஏன்னா எலக்ட்ரான் ஆட்டமும் அயனியாக்கும் ஆற்றலும் ஒரே மாதிரி தானே. இது ரெண்டும், அது எலக்ட்ரான்கள் அது நேரு, இது எதிர், அவ்வளோதான். அப்போ இதுவும் அதே மாதிரியே தான். அப்போ இதனுடைய அளவும் பார்த்தீங்கன்னா கேஜே டிவைடட் பை மோல் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ வெள்ளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் இருந்து எதிர்மின் அயனியாக மாறும். சரி, நேர்மின் அயனியாக மாறுது, ப்ளஸ் ஆற்றல் வெளியிடப்படும். அதே குளோரின் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எலக்ட்ரான்லேருந்து நேர்மின் அயனியாக மாறும். சரி, எதிர்மின் அயனியாக மாறும். சரிங்களா? எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு எதிர்மின் அயனியாக மாறும். வெள்ளியும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு எதிர்மின் அயனியாக மாறும். அப்போ ஆற்றல் வெளிப்படும். இதைத்தான் வந்து எலக்ட்ரான் நாட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதே பார்த்திங்க அப்படின்னா தெரிந்து கொள்களில் பாருங்கள், மந்த வாயுக்கள் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவற்றின் வெளிமட்டத்தில் உள்ள எஸ் மற்றும் பி ஆர்பிட்டால்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலைத்த தன்மையாக இருக்கும். அதனால் வந்து அதில் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பதோ இல்லது இழக்கிறதோ வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இதனுடைய எலக்ட்ரான் நாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மந்த வாயுக்கள் வந்து எலக்ட்ரான்களை சேர்த்தவே முடியாது. அப்போ அதனுடைய எலக்ட்ரான் நாட்டம் வந்து 0. சரிங்களா? அடுத்து எலக்ட்ரானுடைய கவர்த்தன்மை என்னென்னா பாருங்கள், இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது இப்போ சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு தான் எலக்ட்ரான் கவர்திறன் எனப்படும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இப்போ 2 அணு இருக்குது, ஹைட்ரஜன் குளோரின்கிற 2 அணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அணுவுமே வந்து சகப்பிணைப்பில் இணைஞ்சிருக்குது. சரிங்களா? ஹைட்ரோக்ளோரைடுன்னு 2 சகப்பிணைப்பில் இணைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுடைய கவர்திறனை விட குளோரினுடைய கவர்திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த குளோரின் என்ன ஆகும் அப்படின்னா சகப்பிணைப்பில் பிணைந்துள்ள எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி இழுக்க பார்க்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இழுக்க பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரானுடைய கவர்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது 2 பேர், இப்போ 2 பேர் பலசாலியாக இருக்குது, 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஒப்பந்தம் போட்டு 2 ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், நல்ல பலசாலியாக இருக்கிறவன் அந்த வேலையை ரொம்ப வேகமாக செய்வானா, அப்போ எல்லாத்தையும் தன்னை நோக்கியே அந்த வேலையை இழுத்துக்குவான். ஓகேங்களா? இல்லைன்னா நல்லா சாப்பிடக்கூடியவன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேரும் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒப்பந்தத்தில் 2 பேரும் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் நல்லா சாப்பிட்றவனா இருந்தானா என்ன பண்ணுவாங்க, நல்லா வேகமாக சாப்பிட்டுவான். அப்போ தன்னை நோக்கி சாப்பாடு எல்லாமே ஈர்க்க முற்படுவான். அதே மாதிரி தான் இப்போ ஹைட்ரஜன் குளோரின்னு 2 அணு இருக்குது. அந்த அணுவில் குளோரின் அணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக ஈர்ப்புத்தன்மை உடையது. அப்போ அது என்னென்ன ஆகும் அப்படின்னா சகப்பிணைப்பில் ஈர்க்கப்பட்டுள்ள தன்னுடைய எலக்ட்ரான்கள் எல்லாமே தன்னை நோக்கி இழுக்கும். இந்த பண்பை தான் வந்து எலக்ட்ரான் கவர்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதைத்தான் இப்போ டெஃபினிஷனை படிச்சிங்கன்னா புரியும். சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது, அதாவது சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது HCl அப்படிங்கிறது, இது வந்து சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு மூலக்கூறில் உள்ள அணுவானது என்னாகும் அப்படின்னா சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை, அதாவது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள இந்த எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரக்கூடிய பண்பை தான் வந்து எலக்ட்ரான் கவர்திறன் அப்படிம்பாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா HCl அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் அணுக்கள் 2மே வந்து பங்கிட்டு சகப்பிணைப்பை உருவாக்கும். குளோரின் அணுவிற்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம் இருக்குன்னா எலக்ட்ரானுடைய கவர்த்தன்மை வந்து அதிகம். அதனால் வந்து பங்கீட்டு எலக்ட்ரான்களை வந்து ஹைட்ரஜனோட குளோரின் அணு தன்னை நோக்கி இழுத்துக்கொள்ளும். அப்போ பிணைப்பு உடையும் போது பிணை எலக்ட்ரான்களை குளோரினுடன் சென்று H+ மற்றும் Cl- அயனிகளை வந்து உருவாக்கும். இப்போ இதே வந்து இந்த பிணைப்பு உடைஞ்சுது அப்படின்னா குளோரின் வந்து எல்லா எலக்ட்ரான்களையும் எடுத்துக்கும், அந்த சகப்பிணைப்பு இருக்கிற எலக்ட்ரான்களை எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துரும், குளோரின் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கொள்ளும். அப்போ இது வாங்கி கொள்கிறதுனால இது எதிர் அயனியாக மாறுது குளோரின். ஹைட்ரஜன் வந்து கொடுக்கறதுனால அது நேர்மின் அயனியாக மாறுது. சரிங்களா? இதுதான் காரணம். இதைத்தான் வந்து எலக்ட்ரான் கவர்திறன். எலக்ட்ரான் கவர்திறன்லாம் ஒன்றுமே இல்லை, எவன் பலசாலியாக இருக்கானோ அவன் வந்து அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிறான், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் எலக்ட்ரான் கவர்திறன். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் உள்ள ஒப்பீட்டு எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் கவர்த்தன்மையானது கீழ்க்கணும் சோதனை முடிவுகளான பிணைப்பு ஆற்றல், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம் ஆகியவற்றை சார்ந்து
அமையும். இது எல்லாத்தையும் சார்ந்து தான் வந்து இந்த எலக்ட்ரானுடைய கவர்த்தன்மை வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரான் கவர்த்தன்மையை கணக்கிடுவதில் பாலிங் அளவீடு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் ஒரு மூலக்கூறின் அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் தன்மையை வந்து நாம் அறியலாம். அதாவது அது அயனி பிணைப்பா சகப்பிணைப்பா அப்படிங்கிறத நம்ம அறியலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சில தனிமங்களுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மையை தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃப்ளோரினுக்கு பார்த்தீங்கன்னா 4,0, குளோரினுக்கு 3.0, ப்ரோமினுக்கு பார்த்தீங்கன்னா 2.8, அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா 2.5, ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 2.1, அதே சோடியம் பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை வித்தியாசம் 1.7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 50% அயனித்தன்மையாக இருக்கும், 50% பார்த்தீங்க அப்படின்னா சகப்பிணைப்பு தன்மையாக இருக்கும். இப்போ இதுவே வந்து 1.7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அப்பிணைப்பு வந்து சகப்பிணைப்பு, 1.7 விட அதிகமாக இருந்தால் அது அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தொடர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் தொடரில், அதாவது தனிம அட்டவணையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து அதிகரிக்கும். ஏன்னா அணுக்கரு மின்சுமை அதிகரிக்கும் போது அதனுடைய கவர்ச்சி விசை அதிகமாகும். இதே தொகுதியில் மேலிருந்து கீழே வரைகிறப்ப குறையும். ஏன்னால ஆற்றல் மட்டம் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுனால. சரிங்களா? இப்போ இந்த ஆவர்த்தன பண்பு எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அணு ஆரம் தொடரில் வந்து குறையும், அப்புறம் தொகுதியில் அதிகரிக்கும். அயனியாரம் குறையும் அதிகரிக்கும், அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் குறையும், எலக்ட்ரான் நாட்டம் அதிகரிக்கும் குறையும், எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கும் குறையும். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலோகவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ மனித வாழ்வு பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு உலோகங்களுடன் தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா உலோகங்களோடையுமே தொடர்புடையதாக இருக்குது. அன்றாட வாழ்வியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலோகங்களை தான் பயன்படுத்துகிறோம். மனித உடல்லையே பார்த்தீங்க அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு போன்ற முதலான உலோகங்கள் வந்து முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வுலோகங்களினுடைய குறைபாடுகள் வந்து இப்போ இந்த மனிதன் உடம்புல இருக்கு இல்லைங்களா, இந்த உலோகங்களை வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாதித்து நோய்களை ஏற்படுத்தும். சரிங்களா? எனவே உலோகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இப்பகுதியில் வந்து உலோகவியல் மற்றும் உலோகவியலுடைய மூலம் உலோகங்கள் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உலோகங்கள்லாம் அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்து அவற்றுடைய இயல்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்ப அவற்றை உலோக கலவைகளாக மாற்றி வெவ்வேறு பயன்பாட்டுக்கு வந்து நம்ம உட்படுத்தும் அறிவியலை தான் வந்து உலோகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோகங்களை அதனுடைய தாதுத்தில் பிரித்து அதனுடைய இயற்பியல் பண்புகளுக்கு ஏற்ப அது வேற உலோக கலவையாக மாற்றி நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு தான் வந்து உலோகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோகவியலின் செயல்பாடுகளை வந்து 3 படிநிலையாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது தாதுக்களை வந்து அடர்ப்பித்தல். இம்முறையின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தாதுக்களில் உள்ள மாசுகள் வந்து நீக்கப்படும். உலோகத்தை உருவாக்கல். இம்முறையில் பார்த்தீங்க அப்படின்னா தாதுவில் இருந்து உலோகம் வந்து பிரித்தெடுக்கப்படும். சரிங்களா? உலோகத்தை தூய்மையாக்கல். இம்முறையில் வந்து உலோகம் வந்து தூய்மை செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உலோகத்தை வந்து தாதுக்கத்துல இருந்து பிரிக்கிறப்ப மாசுக்களை நீக்குவாங்க. அப்புறம் வந்து தாதுவில இருந்து உலோகத்தை பிரித்தெடுப்பாங்க. அப்புறம் தூய்மை செய்வாங்க. இதுதான் 3 முறை. சரிங்களா? இப்போ உலோகவில் உள்ள ஒரு கலை சொற்கள்லாம் என்னென்னு பாருங்க. கனிமங்கள். ஒரு கனிமம் என்பது தனிச்சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டுக்கலவையாக புவியில் காணப்படக்கூடியது தான் வந்து கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே தாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எந்த கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடியாதோ அந்த தனிமத்தை தான் வந்து தாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா களிமண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Al2O3 2SiO2 2H2O. அது பாக்சைட்டும் பார்த்தீங்கன்னா Al2O3 2H2O. அப்போ இந்த அலுமினியத்தினுடைய கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? களிமண்ணும் பாக்சைடும் அலுமினியத்தினுடைய கனிமங்கள். ஆனால் பாக்சைட்ல இருந்து அலுமினியம் லாபகரமாக பிரித்தெடுக்க முடிவதால் பாக்சைட்டானது அலுமினியத்தினுடைய தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது களிமண்ணும் பாக்சைடும் பார்த்தீங்கன்னா அலுமினியத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கனிமம். இதில் வந்து பாக்சைட்டை வந்து ஈஸியாக எடுக்கிறதுனால அதை வந்து தாது அப்படின்னு சொல்லுவாங்க. களிமண்ணை வந்து கனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சுரங்க உற்பத்தி அப்படின்னு என்ன பாருங்க. புவித்தோட்டிலிருந்து தாதுக்களை பிரிக்கும் முறையை தான் வந்து சுரங்க உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தாது கூலம் அல்லது காங்கு அப்படின்னு என்ன பாருங்க. உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை துகள மாசுகள் எல்லாமே வந்து காங்கு அல்லது தாது கூலம் அப்படின்பாங்க. அடுத்து இலக்கி அப்படின்னா என்னன்னு பாருங்க. இலக்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாதுவுடன் உள்ள மாசுக்களை வந்து உருக்கிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட தாதுவுடன் சேர்க்கக்கூடிய பொருளே வந்து இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாங்க பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு, அடுத்து பார்த்தீங்கன்னா SiO2. இது வந்து அமிலத்தன்மையுடையது, அது வந்து காரத்தன்மையுடையது. சரிங்களா? அடுத்து கசடு அப்படின்னா பாருங்க.
அதாவது உலோகத்தில் பிரித்தெடுக்கிறப்ப இலக்கிய தாது கூலத்துடன் வினைபுரிந்து உருவாகும் விளைபொருளே வந்து கசடு அப்படின்னு சொல்லுவாங்க. தாது குளமும் இலக்கியம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து கசடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உருக்கி பிரித்தல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. வறுத்த உலோக ஆக்சைடு மற்றும் உலோகமாக உருகிய நிலையில் மற்றும் ஒரு ஒடுக்க வினையே வந்து உருக்கு பிரித்தல். அதாவது உலோக ஆக்சைடை உலோகமாக உருக்கிய நிலையில் மற்றும் ஒடுக்கக்கூடிய இந்த வினையத்தான் வந்து உருகி பிரித்தல் என்ன சொல்லுவாங்க. இம்முறையில வந்து காங்கு எனப்படும் மாசுகளும் சேர்க்கப்பட்ட இலக்கியால் கசடாக நீக்கப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து உருக்கி பிரித்தல் அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து தாதுக்களை வந்து பிரித்தெடுக்கும் முறைகள் அல்லது அடர்ப்பிக்கும் முறைகள். தாதுக்களை வந்து எப்படி பிரித்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க. தாதுக்களினுடைய இயல்பை பொறுத்து அவற்றிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறையானது 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நன்கு தூளாக்கப்பட்ட தாதுக்களை வந்து அடர்ப்பிக்கும் முறைகள் வந்து என்னென்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புவியீர்ப்பு முறையில் வந்து பிரித்தெடுக்கிறோம். இது எப்படின்னு பாருங்க. தாதுக்களுக்கும் தாது கூலங்களுக்கும் இடையில் உள்ள அடர்த்தி வேறுபாடு இம்முறையினுடைய அடிப்படை தான் வந்து புவியீர்ப்பு முறையில் பிரித்தல். ஓகேங்களா? தாதுக்களும் தாது கூலங்களும் தான். ஆக்சைடு தாதுக்கள் இம்முறையில் வந்து தூய்மையாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹேமடைட் அப்படிங்கிற தாது தான் வந்து இம்முறையில் வந்து தூய்மையாக்கப்படும். அதாவது Fe2O3. இது எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவை வந்து அதிர்வடையும் ஒரு சாய்தளத்தின் மேலே கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மேலே வந்து ஒரு நீரை வந்து நல்லா பீச்சு அடிக்கும் போது அடர்த்தி மிகுந்த தாதுக்கள் எல்லாமே கீழே தங்கிரும். அடர்த்தி ரொம்ப லேசான தாதுக்கள் எல்லாமே தண்ணீரால் கழுவி வெளியே வந்துடும். இந்த மாதிரி வந்து புவியீர்ப்பு முறையில் வந்து பிரித்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து காந்த முறை பிரிப்பு. இது வந்து தாதுக்களின் காந்தத்தன்மை பிரித்தலின் அடிப்படையாக அமைகிறது. தாதுவோ அல்லது தாது குளமோ காந்தத்தன்மை பெற்றிருப்பின் இம்முறை வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரித்தெடுக்கக்கூடிய தாது வந்து காந்தத்தன்மை பெற்று இருந்துச்சுன்னா இந்த முறையில பிரித்தெடுப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டின்ஸ்டோன், அதாவது SnO2 வெள்ளியத்தினுடைய தாது. இதுல எப்படின்னு பாருங்க. நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவானது 2 உலோக உருளைகளுக்கு இடையே வந்து செல்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஒரு பெல்ட்டின் வழியா வந்து கொட்டப்படும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெல்ட்டின் வழியா 2 இது இருக்கும். ஓகேங்களா? உலோக உருளை. அதில் வந்து ஒன்று வந்து காந்தத்தன்மையுடையது, இன்னொன்று வந்து காந்தத்தன்மை அற்றதாக இருக்கும் ஒரு பகுதி. இதுங்கெல்லாம் ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதன் வழியாக அந்த தாதுவை வந்து கொட்டுறப்ப காந்தத்தன்மை உள்ள பொருளில் வந்து எல்லாமே வந்து ஒரு பக்கமாக வந்துடும். காந்தத்தன்மை இல்லாததெல்லாம் இந்த பக்கமாக போயிடும். சரிங்களா? காந்த துகள்கள் காந்தத்தன்மையுள்ள உருளையால் ஈர்க்கப்பட்டு காந்தத்தன்மையற்ற துகள்கள் தொலைவில் சேர்ந்து பிரிக்கப்படும். காந்தத்தன்மையற்றலாம் இந்த பக்கம் உதிரியாக போயிடும். ஓகே. காந்தத்தன்மையுடையது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருளையால் ஈர்க்கப்பட்டு இந்த பாத்திரத்தில் சேகரிக்கப்படும். இது வந்து இங்கே போயிடும், இது இந்த பாத்திரத்தில். அது வந்து தள்ளிடும் இல்லைங்களா? ஏன்னா காந்தத்தன்மை இல்லைன்னா அது அந்த பக்கம் போய் தானே விழுகும். அப்போ அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் சேகரிப்பாங்க. இப்படித்தான் வந்து காந்தத்தன்மையுடைய தாது வந்து பிரித்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நுரை மிதப்பு முறை அப்படிங்கிறாங்க. அதாவது பயன் ஆயிலின் மூலம் தாதுக்களையும் நீரின் மூலம் தாது கூலங்களையும் எந்த அளவிற்கு எளிதில் ஈரப்பதம் ஏற்ற முடியுமோ அதுவே இம்முறையினுடைய தத்துவம் சொல்லுவாங்க. லேசான தாதுக்களான சல்ஃபைடு தாதுக்கள் இம்முறையில் வந்து அடர்ப்பிக்கப்பட்டதா சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட், ZNS இந்த தாதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. இப்போ நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவானது எண்ணெயும் நீரும் கொண்ட ஒரு பெரிய தொட்டில், இந்த மாதிரி எண்ணெய் நீர் இருக்கிற ஒரு பெரிய தொட்டில் வந்து கொட்டிடுவாங்க. ஓகேங்களா? அவற்றின் மேல் பார்த்தீங்கன்னா நன்கு அழுத்தப்பட்ட காற்று வந்து செலுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு காற்றை வந்து நன்கு அழுத்தப்பட்ட காற்றை வந்து செலுத்துறாங்க. சரிங்களா? அப்போ தாதுவானது எண்ணெயின் மூலம் ஈரப்படுத்தப்பட்டு நுரை வடிவில் தாது கூலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும். அதாவது இந்த எண்ணெயில் வந்து இந்த தாது வந்து நல்ல நுரை வடிவில் வந்து தாது கூலத்திலேருந்து பிரிச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லேசாக உள்ள தாதுகள் எல்லாமே வந்து நுரை வடிவில் வெளிப்பரப்பிற்கு வந்துவிடும். மாசுக்கள் வந்து அடியில் தங்கிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இதை வந்து ஈஸியாக பிரித்தெடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயும் நீரும் இருக்கிற ஒரு இது மாதிரி எடுத்துக்குவாங்க. அதில் வந்து இந்த தாதுக்களை கொட்டினீங்க அப்படின்னா இங்கே வந்து அதிகமான அழுத்தப்பட்ட காற்று செலுத்தப்படும். அப்போ என்ன ஆகுனா உருவாகக்கூடிய நுரைத்துகளில் வந்து இந்த சல்ஃபைடு தாதுக்கள் எல்லாமே சேர்ந்துடும். மீதி வந்து மாசுக்கள் எல்லாமே அடியில் தங்கிடும். லேசான துகள்கள் எல்லாமே வெளியே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இந்த நுரை விதப்பு முறையில் வந்து இதை வந்து பிரித்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதிமுறை. மிக தூய நிலையில் உள்ள தாதுக்களை வந்து அடர்ப்பித்தலுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. தாதுவானது தகுந்த வேதிப்பொருளுடன் வினைபுரிய செய்து கரைய செய்வதன் மூலம் கரையாத மாசுக்கள் வந்து வடிகட்டுவதன் மூலம் பிரித்தெடுக்கப்படும். அதாவது ஒரு தாதுவை வந்து வேதிப்பொருளில் கரையை செஞ்சுருவாங்க. அப்புறம் அதை வடிகட்டுறப்ப அந்த தாது பொருட்கள் மட்டுமே கிடைச்சிரும். மீதி இருக்கிறத வந்து வடிநீர் வந்து தகுந்த வேதிப்பொருளுடன் சேர்க்கப்பட்டு வினை புரிந்து தாது வந்து வீழ்படிவாக மாறும். சரிங்களா? அந்த வடிநீரை வந்து
வேதிப்பொருளுடன் சேர்க்கப்படுது வீழ்படிவாக மாற்றினீங்க அப்படின்னா தூய நிலையில் வந்து அந்த தாது வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பாக்சைட்டு அலுமினியத்தினுடைய முக்கிய தாது வந்து இப்படி தான் பிரித்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது Al2O3.2H2O. சரிங்களா? இப்போ இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தாதுக்கள் என்னென்னு பாருங்க. சுண்ணாம்புக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவை, கடலூர், திண்டுக்கல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுங்க. சுண்ணாம்புகள் பார்த்தீங்கன்னா கோவை, கடலூர், திண்டுக்கல்லில் கிடைக்குது. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா திருச்சி, கோவை மாவட்டங்களில் கிடைக்குது. டைட்டேனிய கனிமங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் கிடைக்குது. குரோமைட் பார்த்தீங்க அப்படின்னா கோவை, சேலம் மாவட்டங்களில். மேக்னடைட் பார்த்தீங்கன்னா தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை இதிலெல்லாம். டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல்ல கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த உலோகத்தினுடைய பண்புகள் என்னென்னு பாருங்கள். இயற்பியல் பண்புகள் பாருங்கள். இயல்பு நிலை எல்லா உலோகங்களும் அரை வெப்பநிலையில் திடநிலையில் தான் இருக்கும். மெர்க்குரியம், காலியம் தவிர எல்லாமே வந்து திடப்பொருளாக தான் இருக்கும். பளபளப்பு தன்மை உலோகங்கள் அதிக பளபளப்பானவை. கடினத்தன்மை உலோகங்கள் வந்து எல்லாமே கடினத்தன்மையும் வலிமையும் பெற்றவை. எடுத்துக்காட்டாக இந்த சோடியம், பொட்டாசியம் தவிர மற்றது எல்லாமே வந்து கடினத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோடியம், பொட்டாசியம் தவிர மற்றது எல்லாமே வந்து வெட்ட இயலும் மென்மை. இந்த சோடியம், பொட்டாசியம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கத்தியால் வெட்டக்கூடிய அளவுக்கு மென்மையாக இருக்கும். ஆனால் மற்ற உலோகங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதே உருகுநிலை, கொதிநிலை பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக உலோகங்கள் அதிக உருகுநிலையும் மற்றும் கொதிநிலையை பெற்றிருக்கும். அதிக வெப்பநிலையில் அது ஆவியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலியம், மெர்க்குரி, சோடியம், பொட்டாசியம் தவிர மற்றது எல்லாமே அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டது. அடர்த்தி பாருங்க. உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றவை. சரிங்களா? இதே சோடியம், பொட்டாசியம் தவிர மற்றது எல்லாமே அதிக அடர்த்தி. சரிங்களா? சோடியம், பொட்டாசியம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரை விட அடர்த்தி குறைஞ்சு காணப்படும் சொல்கிறாங்க. கம்பியாக நீளும் தன்மை உலோகங்களை வந்து கம்பியாக நீளும் தன்மை உடையது. அவற்றை உடைக்காமல் கம்பியாக நீட்ட முடியும். சரிங்களா? அதே தகடாகும் தன்மை பாருங்க. உலோகங்கள் தகடாகவும் தன்மை பெற்றது. அவற்றை எந்த பிளவும் படாமல் அடித்து தகடாக மாற்ற முடியும். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் தன்மை பாருங்க. உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் தன்மையுடையது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளி, தாமிரம். இதே கரையும் தன்மை பாருங்க. வழக்கமாக உலோகங்கள் வந்து திரவ கரைப்பான்களை வந்து கரையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த அட்டவணையும் பார்த்துட்டு வந்துருங்க. தாதுக்களினுடைய வகைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சைடு தாது பாருங்க. பாக்சைட்டு, குப்ரைட்டு, ஹேமடைட்டு. பாக்சைட் பார்த்தீங்கன்னா Al2O3 2H2O, குப்ரைட் Cu2O, ஹேமடைட் Fu2O3. அதே கார்பனேட் தாது பார்த்தீங்கன்னா மார்பிள் CaCO3, மாக்னசைட் பார்த்தீங்க அப்படின்னா MgCO3, சிட்ரைட் பார்த்தீங்கன்னா FeCO3. அதே ஹேலைட் தாது பார்த்தீங்க அப்படின்னா கிரையோலைட் Na3Al(F6). அதே ஃப்ளூட்ஸ்பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா CaF2. பாறை உப்பு NaCl. சல்ஃபைடு பார்த்தீங்கன்னா கலீனா BbS. இரும்பு பைரைட் FeS2. ஜிங்க் பிளான்ட் ZNS. ஓகேங்களா? உலோக ஆக்சைடுகள் வந்து உலோகத்தை பிரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையில் பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வினைப்படும் உலோகங்கள். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடு உலோகமாக மின்னார் பகுப்பின் மூலம் ஒடுக்கமடையும். அதே சாதாரணமாக வினைப்படும் உலோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கு, இரும்பு, காரியம், காப்பர். உலோக ஆக்சைடு உலோகமாக கார்பன் உதவியுடன் வேதி ஒடுக்கம் நடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே குறைவாக வினைப்படும் உலோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா AgHg, செஞ்சூடேற்றி சிதைவுறுதலால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேதியியல் பண்புகள் என்னென்னு பாருங்கள். இணைதிறன் எலக்ட்ரான்கள் உலோகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அதனுடைய இணைதிறன் கூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அயனியாதல் உருவாதல் பண்பு பார்த்தீங்கன்னா உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறக்கூடிய தன்மையுடைய, அதனால் அவை நேர்மின் சுமை பெறும். அதே அயனி மின்சுமை இழத்தல் உலோகங்கள் பார்த்தீங்கன்னா சேர்மங்களை மின்னார் பகுப்புத்தல் வினையின் போது உலோக அயனிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மின் வாயை வந்து அடையும். அணுக்கட்டு எண் பாருங்க. உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டு எண்ணெய் வந்து பெற்றுள்ளது. ஆவி நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை அணுக்கட்டு எண்ணெய் வந்து பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. இதே ஆக்சைடுகளின் தன்மை பார்த்தீங்க அப்படின்னா உலோக ஆக்சைடுகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக காரத்தன்மை உடையது. சரிங்களா? உலோக ஆக்சைடுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். மீதி பாட்டை 2வது பகுதியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.